அனைவருக்கும் வணக்கம். நட்புகளே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நமது கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவுகளில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் கடந்த சில பதிவுகளில் தமிழ் வார்த்தைகளோட அர்த்தங்கள், அழகான விஷயங்கள், இதில் என்ன எப்படி ஒளிஞ்சிருக்கு, அதை படிக்க படிக்க அதிசயங்களாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு வாக்கியங்களும் சரி, நமக்குள்ளே சில உணர்வுகளை தூண்டிகிட்டே இருக்கும். நம்ம மொழி அதுதான் உயிர் மொழி, நம்மளோட தாய்மொழி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த ஒரு விஷயமே தடையே இருக்காது. அப்படி தான் நம்ம மொழியில் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அது சிறப்பு வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டால் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் தமிழ் வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் அதை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு பழமொழி யாரோ எப்போவோ ஒரு சொன்ன விஷயம், அது இப்போ நம்மளுக்கு பயனாகுது இல்லையா? அந்த மாதிரி தான். சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லி வச்சுட்டு போனதை அனுபவமாக சொல்லியிருக்கலாம். அது நம்மளோட வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாகவும் அமையலாம். அந்த மாதிரி தான் சில வார்த்தைகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போய் அதை அனுபவித்து கற்றுட்டு வந்த மொழிகளை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை, மூச்சு அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தை, அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வார்த்தைகள் ஒழிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சொல். என்னது? படி. படினா என்னது? கற்பிக்கிறது, கற்றல் அப்படிங்கிறது தான் படின்னு சொல்லுவோம். படிடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அரிசி படி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். மேபி என்னென்னா, ஸ்டெப், படி ஏறி வா, படி ஏறி வா, ஒரே வார்த்தை நம்மளுக்குள்ள படின்னு சொல்லுது. படி அளக்கிறதுக்கான அளவுக்கான ஒரு படி, ஏறி வர்றதுக்கான ஒரு இடத்துல ஏறி வர்றதுக்கான படிக்கெல்லாம் படி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரே வார்த்தை அர்த்தங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் மாறுது. ரொம்ப சர்ப்ரைஸ் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய, இது மட்டும் இல்லை, படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம தமிழ் வார்த்தையில் இருக்குது. அப்படி தேடி தேடி பாருங்கள், நிறையா இருக்கும். இதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? என் பேர் எடுத்துக்கலாம். இப்போ கதிர்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. யாருமே அது சும்மா அதை க்ரியேட் பண்ண பேர் இல்லை. ஏதோ கூப்பிட்றதுக்கு வேண்டிய ஒரு நேம் கிடையாது. அது அழைக்கிறதுக்கு வேண்டியதோ ஒரு சொல் தான். அது பேர் அப்படி இல்லை. நம்ம பெயரில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தமிழ் அது அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அந்த பெயரோட சுவாரஸ்யமே. உங்களோட பேரில் என்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வர்ற தலைமுறைக்கு முதல்லலாம் அந்த காலத்துலலாம் அதுக்கான அர்த்தங்கள் தான் வச்சுருப்பாங்க. இது நம்மளோட பேருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு, இதை நாய் அப்படின்னு சொல்கிறோம், இதை காகம்னு சொல்கிறோம், இதை எறும்புன்னு சொல்கிறோம். அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது இல்லையா? அந்த பேர் ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது தமிழில். அதுதான் ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா, எறும்புன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த எறும்புக்கு பார்த்திங்கன்னா எப்படி சாரியாக வரிசையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமிழில் எறும்புக்கு பார்த்திங்க அப்படின்னா வரின்னு ஒரு பேர் இருக்குது. நேர்மையாக நேராக போகிறது. நம்ம பார்த்திங்கன்னா நோட் புக்கில் வரி நோட் எடுத்துகிட்டு வா அப்படிம்போம். அந்த வரி நோட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா, நேராக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதில் எழுதும்போது ஒவ்வொரு எழுத்துமே பார்த்திங்கன்னா அழகாக அதில் பதிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த வரிங்கிறதுக்கு தமிழோட உண்மையான பேரே எறும்பு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த எறும்பு பார்த்திங்க அப்படின்னா, வரி அப்படின்னு சொல்கிறது எறும்பு தான் குறிக்குது. எறும்பு ஏன் நம்ம பேரோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எறும்பு சுறுசுறுப்பாக இருக்கும், உழைப்பில் அது நல்லா ஒரு உழைப்பாளி, அது போக சேமித்து வைக்கிறதுல ஒரு இது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம்
அந்த எறும்போட நம்மோட பேரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அது நம்ம பேர் எப்படிடா கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நினச்சி பாருங்கள். இல்லை தெரியலன்னு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரிங்கிற பேர் வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா, வரி அப்படிங்கிறது எறும்பு அப்படின்னு தான் தமிழில் வந்து அதுக்குன்னு அர்த்தம். வரி நோட்டு இதெல்லாம் வந்து எறும்பை நம்மளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட பேரில் வரியை கனெக்ட் பண்ணுவாங்க. வரி கனெக்ட் பண்ணுறாங்களா? ஆமாம். எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுவும் பெண்களுக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் வைப்பாங்க. நேர்மையாக இருக்கணும், ஒரு வரிசையாக ஒழுக்கமாக இருக்கணும், ரெண்டாவது வந்து சேமித்து பழக்கம் இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் அப்போவே வந்து வரிங்கிற வந்து எறும்பை வந்து நம்மளோட ஒப்பிடுவாங்க. இப்படி எக்ஸாம்பிள் 2 3 பேர் சொல்லட்டு, மகேஸ்வரி, லோகேஸ்வரி, இப்படி நிறையா, புவனேஸ்வரி, நம்ம பேருக்கு பின்னாடி அந்த வரியை சேர்த்திடுவாங்க. அந்த வரிங்கிறது அந்த எறும்பு போல் உற்சாகம், அதாவது அதுக்கு எறும்புக்கான அர்த்தமாக இருக்கிற மாதிரி தான் அந்த பேரில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மகேஸ்வரி அது இதனால வந்து கடவுளோட பேர். அது கடவுளுங்கிறது என்னது, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். நம்ம இயற்கையே நம்ம கடவுளாக தானே கும்பிட்றோம். அதனால தான் நம்ம பேரும் இது பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. எப்படி வரின்னு சொல்லி முடியுது இல்லையா, அப்போ வந்து எப்படி இது வரின்னு முடியுது அப்படின்னா, இஸ் வா ரி அப்படிங்கிறது வடமொழி இடத்துல இஷ்ன்னு இருக்கு இல்லையா, இஷ்ங்கிறதுக்கும் எறும்புன்னு பேர் இருக்குது. அப்போது இஷ் வர இடத்துல எல்லாமே வரி வரும், அதாவது கோடு வரும். இதுதான் வந்து அதோட இணைப்பு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு பேர் வரையிலையும் இஸ் வந்ததுன்னா அடுத்தது வந்து வரி வரும், இல்லைன்னா வரன் வரும், அந்த வா அப்படிங்கிற எழுத்தும் கூட வரும். நீங்கள் வந்து அந்த இணைப்பை வந்து நமக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் பேருக்கு என்ன அர்த்தங்கள் இருக்குது, அது எந்த ஒரு அர்த்தங்களோட கனெக்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு ஏன் அதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர பதிவுகளில் உங்களுக்கு இன்னும் மேலும் தமிழ் சுவாரஸ்யங்களை பகிர்வோம். நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தமிழோடு விளையாடுவோம்.